ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. பெங்களூர் ஆர்சிபியோட மேட்ச்சு, பெங்களூரில் மேட்ச்சு. அப்புறம் நான் ஏதாவது சொன்னேன், நான் பழமொழி சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. பிபிகேஎஸ் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வின்ல இருந்து வர்றாங்க. அதாவது 111 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண அந்த பிபிகேஎஸ் அவங்க வந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஹோம்ல பயங்கரமா ஜெயிச்சுட்டு அவே வந்திருக்காங்க. இது வரைக்கும் நடந்த இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் க்ளோஸ் டு ஹாஃப் வே மார்க்கு. இன்னும் ஹோம் கேம் ஜெயிக்காத ஒரே டீம் ஆர்சிபி. தேவ் ஹேட் அன் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டார்ட் வித் ஐபிஎல், இல்லைன்னு சொல்லல. தேர் பிளேயிங் வெரி குட் கிரிக்கெட், அதுவும் இல்லைன்னு சொல்லல. பட் இன்னும் ஒரு ஹோம் கேம் கூட ஜெயிக்கல. இன்னைக்கு இந்த கேமோட மாறுமா? நீங்க தான் சொல்லணும். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. அதான் சொல்றேனே உங்களுக்கு. தேர் பிளேயிங் குட் கிரிக்கெட். ஒரு சில சமயம் வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ன்றது என்ன? என்னடா நம்ம இங்க வந்தாலே நம்ம தோக்குறோமே. தேர் கம்மிங் பேக் வித் கேண்டரிங் வின். 175 ஃபார் ஒன் சேஸ் அந்த ஸ்லோ பிச்சில் அடிச்சுட்டு வந்திருக்காங்க போது அந்த நெகட்டிவிட்டியை தூக்கி போட்டுட்டு எந்த வென்யூல நம்ம ஆடுறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு தே ஹேவ் டு கண்டினியூ த ப்ராசஸ் rather than திங்கிங். இப்போ வந்து நீங்க ஒரு எக்ஸ்பர்ட், நீங்க ஒரு ஸ்டாட்டை கொடுக்குறீங்க. ஹோம் கேம் இது வரைக்கும் ஜெயிக்காத ஒரே டீம் ஆர்சிபி தான் அப்படின்னு. தட் இஸ் அவர் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். If they carry that in my mind, they are going to end up in the losing side. That is what cricket is all about. இப்போ வந்துட்டு முன்னாடியே சொன்னோம், இந்த பிச்சும் பெங்களூர் பிச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 வரணும் அப்படின்னு. ஆர்சிபி பாருங்க, ஜிடியோட 169, அதுக்கப்புறம் இவங்களோட 163. என்னதான் நீங்க போலிங் யூனிட், அருமையான போலிங் யூனிட் வச்சிருந்தாலும் 170க்கு கீழே சின்னசாமி ஸ்டேடியம்ல நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஈவன் தோ the people have done a very good job in picking a very good bowling set suited for this condition. You have failed with the bat bottom lane. இப்ப இந்த 200க்கு வரணும்னா விக்கெட் பவர் பிளேல போக கூடாது. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் ஃபேக்டர் என்ன சொன்னா, இந்த 12ல இருந்து 20 வரைக்கும் எப்படி நீங்க டபுள் பண்றீங்க. 11 ஓவர்ஸ்ல ரெண்டே ரெண்டு விக்கெட் போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி த சேம் ஸ்டோரி ஆஸ் வான்கடே ஸ்டேடியம். டபுள் பண்ணும் எப்படி பேஸ செட் பண்றீங்க 11 ஓவர் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. திஸ் இஸ் கோயிங் டு பி த டிஃபைனிங் ஃபேக்டர் இங்க. ஸோ பவர் பிளேல 45 ஃபார் ஒன்னுக்கு ஆடணும். அதுக்கப்புறம் ஒரு 35, ஒரு 80 ரன்னு 11 ஓவர் முடியும் போது ஒரு 85 டு 90 ஃபார் ஒன் டூ இருந்தீங்க, 200 வந்துடும். 200 அடிச்சு நீங்க தோத்துட்டு அதுக்கப்புறம் 15 ஷாட் 20 ஷாட். ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு தட் விச் இஸ் அ ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. ஸோ 11 டு 15ல ஒரு கல்ட்டு ஒரு 55, கடைசி 5 ஓவர்ல ஒரு 65 வந்துடும் உங்களுக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. குஜராத் டைட்டன்ஸோட உங்களுக்கு வந்து 38 ஃபார் 3. ஓகே. அதுக்கப்புறம் டிசியோட ரன் வந்துச்சு 64 ஃபார் 2. இப்ப 10 ஓவர் முடியும் போது 73 ஃபார் 4 உங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸோட. டிசியோட 91 ஃபார் 4. நீங்க டபுள் பண்ண முடியாது. அங்கதான் வந்துட்டு தே ஆர் லூசிங் த பிளாட். என்ன யோசிக்கிறாங்க, இப்ப 200 நான் பார் ஸ்கோர் சொல்றேன். அந்த அந்த ஸ்டாட்ஸை வந்துட்டு அங்கேயும் கொடுத்துருவாங்க, அங்க இருக்கிறவங்களும் கொடுத்துருவாங்க கரெக்டா. 200 200 ஒரு 2 ஓவர் 2 வரலையா டமால் டிமில் அடிச்சு உங்களுக்கு மொமெண்டம் போகுது ஒரு ஓவர் சொல்லி சுத்தி குத்தி 10 ஓவர்ல 4 விக்கெட் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லிவிங்ஸ்டன் வேற. ஓகே. இதை வச்சுன்னு நீங்க எப்படி டபுள் பண்ணுவீங்க? நீங்க டபுள் பண்ண முடியாது. தட் இஸ் வேர் தே ஆர் அன்பார்ச்சுனேட்லி லூசிங். இப்ப குஜராத் டைட்டன்ஸ் பாருங்க, 10 ஓவர்ல 82 ஃபார் 1. டிசி வந்துட்டு 66 ஃபார் 4ல இருந்து அங்க ஒரு நங்கூரம் இருந்தது கேஎல் ராகுல்னு. பிரிகாரிய சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து அவங்க போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா தட் இஸ் கோயிங் டு பி தி வின் ஃபேக்டர். இப்போ லாஸ்ட் மேட்ச் பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி 89 ஃபார் 4. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சாரி லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச் 89 ஃபார் 80. ஆமா 9 ஃபார் 1. 89 ஃபார் 4 ஆர்சிபி. குஜராத் டைட்டன்ஸ் வந்து 82 ஃபார் 1 இன் 6.4 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி போன மேட்ச் வந்து 69 ஃபார் 3 கடைசி 9 ஓவர்ஸ்ல. டிசி 102 ஃபார் நோலாஸ். அங்கதான் அடி வாங்கினாங்க. இப்ப வந்து டிசியோட ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர்ஸ் 87 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ். ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர்ஸ் 58 ரன்ஸ் 1 விக்கெட். ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த இம்பாக்ட் அவங்க கிராக் பண்ணணும்னா 11 ஓவர்ல 90 ஃபார் 1 ஆர் 2 எடுத்துன்னு வந்து 200 வந்துட்டாங்கன்னா they got enough bowling to restrict Punjab. Even though Punjab's batting is tremendous. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட பிளேயிங் லெவல்ல இப்ப கன்ஃபியூஷனே கிடையாது. ஒரே ஒரு இது, திருப்பி ஜேக்கப் பத்தல எடுத்துன்னு வராங்களா இல்ல லியம் லிவிங்ஸ்டோன் ஒரு ஓவர் போலிங் ஆப்ஷன் கொடுப்பான்றத அவளை வச்சுக்கிறாங்களா? அது ஒன்னே ஒண்ணுதான் வந்து கேள்விக்குறி. இட்ஸ் கோயிங் டு பி ஃபில் சால்ட், விராட் கோலி, படிக்கல், பட்டிதர், ஜேக்கப் பெத்தல், ஆர் லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா, ஜாஷ் ஹேசல்வுட்,
புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஷ் தயால் அவங்களோட இம்பாக்ட் அப் இஸ் கோயிங் டு பி சுயா சர்மா. அதுல எதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு மாறாது. இப்ப இவங்க கரெக்டான டீம் ஆடி இருக்காங்க. இங்க வந்துட்டு நான் என்ன சொல்றது, ஹர்ப்ரீத் பிராரை கொண்டு வரணும்னு நான் சொல்லுவேன். இங்க அவங்க கொண்டு வரலன்னா கூட ஐ எம் நாட் நிறைய அலைன். ரைட் ஹேண்டர்ஸ் வேற இருக்காங்களே பீடா ஆர்சிபில வரிசையா. ம். கொண்டு அதான் நான் சொல்றேனே, இந்த முல்லன்பூர்ல கொண்டு வந்தே ஆனோம் அப்படின்னு சொன்னேன். இங்க அவங்க கொண்டு வரலன்னா கூட அதை ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் எரரா நான் சொல்ல மாட்டேன். பட் கொண்டு வந்தா அந்த டீம் டெஃபினட்டா பெட்டர் ஆகும். மேக்ஸ்வெல் டிராப் பண்ணிட்டு பிராரை கொண்டு வரலாம். அது நான் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்றது, அப்புறம் பீப்புள் வில் சே வத் நான் வந்துட்டு ஒரு பிளேயரை குறை சொல்றேன். ஸ்டாட்ஸ் ஆர் தேர் டு பி சீன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அதைத்தான் பண்ணுவேன். பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஷ் இங்கிலீஷ், நம்பர் 5 நேஹல் வதேரா, நம்பர் 6 மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நம்பர் 7 சஷாங்க் சிங், நம்பர் 8 மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், Xavier Bartlett and Arshdeep Singh, and their impact sub is going to be Yajvendra Chahal. இந்த இந்த பேட்டிங்ல டீம் இன்னும் எனக்கு பேலன்ஸ்டா இருக்கு. ஆக்சுவலா நல்லா பேலன்ஸ்டாவே இருக்கு. உங்களுக்கு சூர்யான் சேகர் எல்லாம் வேண்டாம். நம்பர் 7ல வராரியா சஷாங்க் சிங். நான் என்ன சொல்றேன், சஷாங்க் சிங் நம்பர் 2 இருக்கட்டும், ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் 3, நம்பர் 5 வச்சுட்டு ஸ்டாய்னிஸ் நம்பர் 6 வச்சிருவேன். அந்த மேக்ஸ்வெல் கொடுக்குற அந்த ஒரு 2 ஓவரை ஹர்ப்ரீத் பிராட் கொடுத்துருவேன். பிகாஸ் யூ ரைட்லி பாயிண்டட் அவுட் த டேங்க் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் ஆர்சிபி இஸ் ஹேவிங். ஓகே, தட் இஸ் ஏன்னா ஜேக்கப் பெத்தலா அவங்க ஆட போறாங்களான்னு தெரியாது. So obviously it is going to be one guy whose spot is 100% sure is Devdutt Padikkal to going to bat at number 3ங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸ்வெல் பதிலா ஸ்டாய்னிஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சூர்யான் ஷேக்ல பதிலா ஹர்ப்ரீத் பிராரை கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு கன்னு பேலன்ஸா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இந்த 12 to 20 பீஃப் அப் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா the depth what Punjab has got, we have to be very honest at some point of time. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பண்ண சான்சஸ் இருக்கு. நம்பர் 4 வந்து சஷாங்க் அமிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நேல் வதேரா, ஜாஷ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிராரானா அவரும் பேட்டிங் ஆடுவாரு. அது வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் அ ஃபயர் பவர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஆடினா லிவிங்ஸ்டன் ஃபயர் பண்ணல. தட் இஸ் அ பாட்டம் லைன். ஜித்தேஷ் சர்மா இஸ் அ வெரி குட் பிளேயர். கேன் ஹி பி கன்சிஸ்டன்ட் தெரியாது. டிம் டேவிட்டுக்கு இங்க படும். பட் ஹவு மச் இம்பாக்ட் ஹஸ் ஹி மேட் இன் தி ஐபிஎல் தெரியாது. குருணால் பாண்டியா இஸ் a very good player, but can he win a game of cricket with the bat when a situation is daunting at the time தெரியாது. அதனால உங்களுக்கு வந்து பேட்டிங் அந்த இதுன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த எட்ஜ் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஸ்பின்னர் கிடையாது. அட்லீஸ்ட் they got Yajvendra Chahal was succeeded like anything when he played for ஆர்சிபி in the stadium. அப்படிங்கும் போது ஹர்ப்ரீத் பிரா ஆடினா that is going to be a bonus. Let me be very honest with you. Maxwell வந்து with the bat perform பண்ணாம இருக்கலாம். எப்ப நீங்க கையில பால கொடுத்தாலும் he has just been impactful, but he's not bowling his quota of overs. But still, considering that Surya Sharma and Krunal Pandya are doing a good job, and then you got a guy who is just back to his confidence and form, Yajvendra Chahal, and this guy Harpreet Brar is expected to play. அந்த எட்ஜ் பெருசா நல்லிப்பா ஆயிடுச்சு. பஞ்சாப் கிங்ஸ் will go with the edge of 52-48. நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, 2 தோத்துட்டாங்க, இத ரிவர்சல் ஆகியே ஆகும், ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஜெயிக்க போறாங்கன்றீங்களா? நீங்களே ஆர்சிபிக்கு எதிராக கொடுத்துட்டீங்க. இல்ல ஆர்சிபி ஆர் டீம் இன்ஃபார்ம் நல்லா ஆடுறாங்க. பட் இந்த வென்யூ வில் சூட் பஞ்சாப் ஆல்சோ வெரி மச் பீடா. ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் யூ. இந்த மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்சிபி மே நாட் பி ஏபிள் டு மேக் இட். பஞ்சாப் வில் வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேண்டசிக்கு போலாமா? இப்ப நான் வந்து என் மனசுல இருக்கிற பாசத்தை வச்சு நான் எட்ஜ கொடுத்தேன்னா நான் என்னோட வியூவர்ஸை ஏமாத்துறேன். அதை நான் பண்ண மாட்டேன். நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் நாட் அகேன்ஸ்ட் பஞ்சாப். எவ்ரி ஒன் வில் ஹாவ் தேர் ஃபேவரட்டிசம். இப்ப நான் அதை பார்த்துட்டு ஆர்சிபிக்கு எட்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட வியூவர்ஸ் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வியூ அப்படின்னு லவ் சிம்பல்லாம் அனுப்புறாங்க போது அவங்க உண்மையா இருக்கணும். நான் உண்மையா எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இஃப் ஐ எம் கோயிங் ராங் ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சனு. இப்ப இங்க வந்துட்டு இந்த பேட்டிங் இதை பத்தி சொல்லிட்டோம் எப்படி இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கும் ஹெல்ப் இருக்காதுன்னு. அதனால ஸ்ரேயஸ் ஐயரை நான் விடவே மாட்டேன். போன மேட்ச் அவர் ஃபெயில் ஆனாரு, அவர் விட மாட்டேன். ஜாஷ் இங்கிலீஷை நான் கண்டிப்பா பிக் பண்றேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா I'll pick விராட் கோலி, I'll pick Phil Salt, and then I will pick யாஷ் தயால். These are my 5 picks. இப்ப நீங்களும் சரி புவனேஸ்வர் குமாரை விட்டதா சரித்திரமே கிடையாது. ஆனா அது ஏன் சாய்ஸ் இல்ல. நீங்க ஆரம்பிங்க.
சரி, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. புவனேஸ்வர் குமார், ரஜத் பட்டிதார் 2 மேட்ச் கொஞ்சம் குவைட்டா இருக்காரு பீடா, அவரும் பெருசா அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிரப்சிம்ரன் நீங்க எடுக்கல. இல்ல. ஆ இந்த தடவையும் புவனேஸ்வர் 30 ரன் அடிச்சிட்டாரு. இந்த வாட்டியும் கொஞ்சம் ஒரு அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஹேசல்வுட் நீங்க எடுத்துட்டீங்களா? நான் எடுக்கவே இல்லை. ஓகே. யாஷ் தயால் மட்டும்தான் போலர். ஹேசல்வுட் நான் எடுக்கிறேன். அதே மாதிரி சாஹல் அவரோட பழைய டீமுக்கு திரும்பி வராரு. ஸோ அந்த யுஸ்வேந்தர் சாஹல் அதுவும் பிரில்லியண்டாக போட்டு 4 விக்கெட் வரை எடுத்தாரு. ஸோ சாஹலே நான் எடுக்கிறேன். ஸோ ஹேசல்வுட்டு, சாஹல், ரஜத் பட்டிதார், புவனேஸ்வர் குமார், இவங்கள தான் என்னுடைய ஃபேண்டசி பிக்கு. ஸோ நம்ம இப்போ இது சொல்லிட்டோம், ஃபேண்டசி சொல்லியாச்சு, கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. எட்ஜ் வந்து 2 பேரும் வந்து நீங்கள் வந்து பஞ்சாப் கொடுத்துருக்கீங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃபைனல் தாட் சொல்லுங்கள். முதல் தடவை நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் தப்பா போகணும். ஆஸ் அ ஒரு ஃபேனா வியூவரா நான் சொல்றேன். ஓகே, தப்பா போகணும். புகழ்ந்து சொல்லுவேன், நீங்க சொல்றது நடக்குது, நீங்க சொல்றது இது நடக்க கூடாதுன்னு ஒரு ஃபேனா சொல்றேன். பட் someone who is sitting there and analyzing it, on all honesty, if you see that batting lineup what they've got, ஆர்சிபிக்கு சால்ட் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாருன்னா, படிக்கல் இஸ் a very good player, not a 200 sacred. கோலி இஸ் a very good player, good enough to get to 80. லிவிங்ஸ்டன் ஃபார்ம்ல இல்ல. டேவிட் வந்து உங்களுக்கு படலாம். ஆல் ஆஃப் சடன் இந்த பேட்டிங் ஓட்ட ஆயிடும். அந்த 10 ஓவர்ல விக்கெட் கொடுத்து தான் இந்த மாதிரி வந்து பிலோ பார் ஸ்கோர் அவங்க போட்டிருக்காங்க. போலிங் பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஹஸ் காட் டெஃபினட் எட்ஜ் when it comes to பேஸ் போலிங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ட்ரையோ வந்து ஸ்ட்ரைக் பண்ணோம். யாஷ் தயால், ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்பின்னர்ஸுக்கு செட் பண்ணோம். ஒருவேளை அவங்க ஸ்ட்ரைக் பண்ணலன்னா Punjab is going to end up with more score than the average winning score what we are talking about. It is going to be RCB's first 10 overs of bowling against Punjab's first 10 overs of batting. இதுதான் வந்து இப்ப பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா 10 ஓவர்ல அவங்க எப்படி ஆடுறாங்கன்றத பார்த்து மேட்ச் முடிஞ்சிடும். அதைத்தான் பார்க்கணும். லெட் அஸ் see who will come out trumpets. ஆர்சிபி மட்டும் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா, பிகாஸ் they are really ruling away from home, அதுக்கப்புறம் அவங்களை தடுக்கவே முடியாது. பஞ்சாப் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்ல இருக்காங்க. 245 டிஃபெண்ட் பண்ண முடியாம அதுக்கப்புறம் 111 டிஃபெண்ட் பண்ணி நான் தாண்டா கிங் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா they are going to play again against RCB in their home in Mullanpur. அப்படிங்கும்போது that's going to drive their confidence high. அப்ப அவங்க ஒரு படி எடுத்து வச்சிருவாங்க. எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க ஒரு கால் எடுத்து வச்சிருவாங்க பிளே ஆஃப்ஸுக்கு. லெட் அஸ் see who is going to come on trumpet. ஸோ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இவரு வந்துட்டு பஞ்சாபை சொல்லியிருக்காரு, நானும் பஞ்சாப் தான் சொல்லியிருக்கேன். எங்க 2 பேரோட ப்ரெடிக்ஷனும் தப்பாகணும்னு நான் ஆசைப்படுறேன். லெட் அஸ் see what is going to come outcome of this game until we come back and do a review for this game with your very own Octopus. Thanks a lot and bye bye.